ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். இதில் டைப் 4ல் பார்ட் 1 பார்ப்போம் வாங்க. இதில் வந்து 2 சம் நடத்திருக்கு, 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கு. இந்த 2 சம்மோட மாடல் தான் அந்த 3 சம்மும். இந்த 2 சம்மை பார்த்துட்டு அந்த 3 சம் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி போட்டு பாருங்கள். அதில் ஆன்சரும் கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கிறார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் பி தனியாக அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. பி வந்து ஏ விட 60% கூடயா. இப்போ ஏ வந்து 100ன்னு வச்சிங்க, அதோட 60% கொண்டு 160 டைம்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு 160 வந்து ரேஷியோவில் போட்டுங்க. இப்போ 100 160 வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் வச்சுங்க டேபிள்ஸில். ஃபஸ்ட்டு 50 80 வரும் 2 டேபிள்ஸில். திருப்பி 2 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா 25 40 வரும். திருப்பி 5 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா 5 8. அப்படின்னா ஏ/பியோட விகிதம் வந்து 5:8. ஓகேவா? 5% 12 நாளில் முடிக்கிறாங்கன்னா இவர் 8% எத்தனை நாள் முடிப்பார்னா இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஈக்குவல் பண்ணி இது நம்ம ரேஷியோ பார்த்துருப்போம்ல, அதே மெத்தட் தான். 5 × 12 = 8 × x. ஓகேவா? இந்த மெத்தடில் தான் எழுதணும். ஓகேவா? கொடுத்துருக்க விகிதத்தை ஸ்மாலாக மாற்றிங்க, ஸ்மால் நம்பராக மாற்றிங்க. எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிங்க, ஈக்குவல் பண்ணிங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. நம்ம இப்போ பியோட தான் கண்டுபிடிக்கணும், அதனால் அதை எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகேவா? 5 × 12 = 8 × x. 8 to 12 4 டேபிள்ஸில் வருமா? இது 2 டைம்ஸ் வரும், அது 3 டைம்ஸ் வரும். அதுதான் இங்கே அடிச்சிருக்கேன். ஓகேவா? 5 × 3 = 2x வந்துடும். இப்போ 2x போட்டால் 2 மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 5 × 3 15. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. அந்த 2 இந்த பக்கம் வந்து டிவைடில் வந்துடும். அதுக்கப்புறம் அது மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 7 1/2 டேஸ் வந்துடும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரெண்டாவது சம் பார்ப்போம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்கள் முடிக்கிறார். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில் ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கேட்டாங்க. ராம் வந்து 15 நாளில் முடிக்காரு. ரஹீம் வந்து ராமோட 50% கூட கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சொன்னோம்? 115 எடுத்துக்கணும். இது 100 150. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2:3 வந்துடும். இந்த 0க்கு அந்த 0 கேன்சல் பண்ணுங்கள். 10 15 5 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ 2% இது வந்து 15 நாளில் முடிக்கிறேன்னா ஒரு 3 இது எத்தனை நாள் முடிப்பார் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள். 2 × 15 = 3 × x. 3 டேபிள்ஸில் 15 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? 2 × 5 10. ஓகேவா? அப்படின்னா 10 நாட்களில் ரஹீம் முடிச்சிருவார். அதான் அதோட மீனிங். ஓகேவா? நல்லா பார்த்துங்க. எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அதிகம் கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவல் பண்ணிக்கிங்க. அந்த திறமையை அப்படியே அந்த நாட்களோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஈக்குவல் 2 பக்கமே மல்டிப்ளை பண்ணிங்க, ஈக்குவல் டு போட்டு. ஓகேவா? அது மட்டும் தான் அதோட இது. இப்போ நான் ஹோம்ஒர்க் சம் 3 சம் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு ஆன்சர் வந்து கடைசியில் சொல்கிறேன். சக்தி என்பவர் ஒரு வேலை 20 நாட்கள் செய்து முடிக்க முடியும். தன்யா சக்தியை விட 25% திறமையானவர் எனில் அதே வேலையை தன்யா செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? நல்லா பார்த்துங்க. சக்தி என்பவர் ஒரு வேலையை 20 நாட்கள் செய்து முடிக்க முடியும். தன்யா சக்தியை விட 25% திறமையானவர் எனில் அதே வேலையை தனியாக செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ வந்து 18, பி 13, சி 16, டி 15. ஓகேவா? ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். ஏ என்பவர் பியை விட 30% அதிக திறமையானவர். ஏ தனியாக ஒரு வேலை 23 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஏ என்பவர் பியை விட 30% அதிக திறமையானவர். ஏ தனியாக ஒரு வேலை 23 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்போ ஒன்றும் கிடையாது. ஏபி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம டைம் அண்ட் ஒர்க் பண்ணுவோம்ல, A+B போடுவோம்ல. ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. இது போன சம் சொன்னால் அந்த மாடலில் கண்டுபிடிச்சிட்டு ஏவையும் பியும் ஆட் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? மூணாவது கேள்வி பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலை 35 நாட்கள் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் உள்ளவர் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து 45, பி 28, சி 21, டி 25. ஓகேவா? ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்கள் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் வந்து சி வரும் 16 நாட்கள், ரெண்டாவதுக்கு வந்து பி வரும் 13 நாட்கள், மூணாவதுக்கு வந்து டி வரும் 25 நாட்கள். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. 16 13 25 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இதில் வந்து ரெண்டாவது சம் மட்டும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே மாடல் தான். அதுக்கப்புறம் A+B நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், அதனால் போட்டு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.